வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் எதிர்த்து போராடுவதில் இந்தியாவும் அமெரிக்காவும் முனைப்புடன் செயல்படுவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெறுவதற்கான அவகாசம் இன்று நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து நேற்று போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை பட்டப்படிப்பிற்கான பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வினை தேசிய தேர்வு முகமை ஒத்திவைத்துள்ளது. தேர்வு நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை புசி வீதிக்கு வடக்கு, முத்தியால்பேட்டைக்கு தெற்கு, கடற்கரை சாலைக்கு மேற்கு, சத்யா நகர் மற்றும் சக்தி நகருக்கு கிழக்கு, இதற்குட்பட்ட முத்தியால்பேட்டை, கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வைத்திக்குப்பம், குபேர் சாலை, காமராஜ் சாலை, சாரம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது. கொல்கத்தாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 40 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.